கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொன்னான். எனக்கு கர்த்தர் சொல்றது அப்படியே போய் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றதுதான். இவர் இப்படி உளுந்து கிடக்குறான் கர்த்தருடைய சமூகத்துல. கர்த்தாவே இந்த ஜனங்களை விடுதலையாக்குவேன்னு சொன்னீரே, அதுக்கு பதிலாக கூட கொஞ்சமா கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கூட நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே, ஒரு அசைவு கூட இல்லையே, பட்டமான கூட கொஞ்சம் தான் பட்டுக்கிட்டு போகுது. என்னையா இது வேதனையா இருக்கு. கர்த்தர் சொன்னார், மறுபடியும் ஜனங்கள் இடத்துல போய் சொல்லி. இவருக்கு மனசுக்கு பதட்டமா தான் இருக்கு மோசேக்கு. நானா இருந்தா ஆண்டவரை ஆள விட்டுருவியா, என்னால முடியாது, இப்படி கொடுமை நடக்குது, நான் மறுபடியும் அங்கே போட்டிருக்கிற என்னையா இதுன்னு கேட்டிருப்பேன். அவர் அப்படியே கீழ்படிஞ்சாரு. அப்படியே போறாரு. போயிட்டு பேசுறாரு ஜனங்களை பார்த்து. ஜனங்கள் எப்படி எதனால பார்த்து சொல்லுங்க? மிகுந்த மனமடிவினாலே. அவங்களுக்கு வந்தது என்னது? மனமடிவு. அன்பானவர்களே, இந்த மனமடிவை தான் சத்துரு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே கொண்டு வருகிறான். மனமடிவு. இப்ப கூட உங்களுக்கு இங்க வர்றதுக்கு மனசு இல்லை, ஆனா கர்த்தர்ட்ட சொன்னீங்க, இசப்பா நான் இன்னைக்கு இங்க போறேன், எங்க பேசுங்க இசப்பா, என் வாழ்க்கை ரொம்ப வேதனையா இருக்கு, நான் கண்ணீர்ல இருக்கேன்னு சொல்லி இந்த மகள் வந்திருக்காங்க. நான் கடைசியா உங்களுடைய சமூகத்துக்கு வாரேன், என்கிட்ட பேசுறீங்களா? என்னை குறிச்சு உங்க திட்டம் என்ன? சாகவும் முடியல, வாழவும் முடியல. மகளுடைய மன வேதனை அவ்வளோ கடுமையானது தெரியுமா? யாராவது அவங்களை விசாரிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க உள்ளத்துல சாப்பிடணும்னு ஆசையும் இருக்கு, வாழணும்னு ஆசை இருக்கு. ரெண்டு கிட்டையும் கிடந்து போராடிட்டு இருக்கு இந்த மகன். ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு தெரியும், எப்படியாச்சும் என்னைய இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவாருங்க. அப்படிதான் இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது அந்த ஆண்டவர் என்ன தூக்கிட மாட்டாரா, இந்த கூக்குரல் கேட்டாதான் நினைச்சாங்க. ஆனா அங்க கொடுமையிலும் குடும்பம் கூட கொஞ்சம் கொடுமை நடக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மிகுந்த மனமடிவாகி மோசே சொல்றது காதலே உள்ளன. மோசே சொல்றது மறுபடியும் கர்த்தர் உங்களை இங்கிருந்து கொண்டு போறாரு, நீங்க பரதேசியா சுத்திட்டு இருந்த இடத்த கானான் தேசத்தை உங்களுக்கு சொந்தமா